ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே. இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம். தனியாக இருக்கும் ஒரு ஆசிரியர். ஆனால் அவளது வளர்ந்து வரும் வயது காரணமாக யாரும் அவளை திருமணம் செய்ய விரும்பவில்லை. அது அவள் இல்லை. மக்களை சந்திக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அவள் செல்கிறாள், யாரோ அல்லது வேறு ஒருவருடன். ஆனால் அனைத்து வருபவர்கள் அவளை கேலி செய்கிறார்கள். போய் இது இப்படியே தொடர்கிறது. அடுத்த நாள் நாம் அவளை எங்கே? அவள் வகுப்பில் பார்க்க கற்பித்த பிறகு அவள் இரவில் ஏடிஎம்மிலிருந்து கொஞ்சம் பணம் எடுக்கச் சென்றாள். ஒரு சிறுவன் அவளை பார்த்து கொண்டு வருகிறான். லிண்டா யாரை நினைக்கிறார்? அவன் ஒருவேளை ஒரு திருடனாக இருக்கலாம். அதனால் அவன் அருகில் வந்தவுடன் அவனை தெளிக்கிறான். அவர் பொறாமையால் கத்துகிறார். அவரை கண்டுபிடித்து அவர் உண்மையில் ஒரு திருடன் இல்லை என்று லிண்டாவிடம் கூறுகிறார். ஆனால் அவரது முன்னாள் மாணவர். அவனை இங்கே பார்த்து அவளை சந்திக்கும்படி கேட்டான். இதை கேட்டதும் லிண்டா மிகவும் மோசமாக உணர்கிறாள். அதனால் அவள் காரில் அவனுக்கு லிப்ட் கொடுக்கிறாள். இந்த நேரத்தில் அவள் அவனிடம் முன்பு நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறாள். கதைகள் எழுதுங்கள், அவை நன்றாக இருந்தன. இப்போது அவர்களுக்கு என்ன ஆனது? நீங்கள் அந்த வேலையை எடுத்தீர்களா? முன்னோக்கி, ஆனால் ஜேசன் அவர் என்று கூறுகிறார். அப்பாவால் அந்த வேலையை விட்டுவிட்டார். அவர் சட்டத்தை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிடிக்கவில்லை. ஆனால் சமீபத்தில் ஒரு நாடகம் எழுதியுள்ளேன். இதை கேட்ட லிண்டா அவனிடம் சொன்னாள். ஓ, இன்னும் சில நாட்களில் எங்கள் பள்ளியிலும் ஒரு நாடகம் நடக்கப் போகிறது. நீங்கள் விரும்பினால் நீங்கள் நாளை பள்ளிக்கு வந்து நீங்கள் எழுதிய நாடகத்தை காட்டலாம். ஜேசன் ஒப்புக்கொள்கிறார். அதன் பிறகு லிண்டாவின் தனிமையான வாழ்க்கையை பார்க்கிறோம். அவள் தனியாக வாழ்கிறாள், தன்னை வைத்துக் கொள்கிறது. அடுத்த நாள் ஜேசன் பள்ளிக்கு வந்தான். அங்கு அவர் நாடகத்தை லிண்டாவிடம் கொடுக்கிறார். அவள் இருக்கும் வகுப்பிற்கு அவனை வரச் சொன்னாள். ஜேசன் பற்றி அனைத்து மாணவர்களுக்கும் கூறுகிறார். அதன் பிறகு அவள் வீட்டிற்கு சென்றதும் லிண்டா நாடகத்தை படிக்கிறாள். நிதானமாக அவள் அதை மிகவும் விரும்புகிறாள். அதனால்தான் அவள் ஸ்கிரிப்டை கலை மற்றும் கலாச்சார ஆசிரியரிடம் கொடுக்கிறாள். அதனால் அவளால் முடியும். அதை படித்து அவள் எப்படி உணர்கிறாள் என்று சொல்லுங்கள். இப்போது இங்கே கல் ஆசிரியராக இருந்தவர் லிண்டாவை விட இந்த நாடகத்தை விரும்புகிறார். அதனால்தான் அவர் உடனடியாக மறுநாள் அவளை சந்தித்து நாம் வேண்டும் என்று கூறுகிறான். இதை அதிபரிடம் காட்டுங்கள், அதை பட்டியலில் சேர்க்கலாம். ஆனால் அவள் சொல்கிறாள், நாம் விளையாடக்கூடாது. ஏனெனில் நிகழ்த்த முடியாது. நல்ல செய்தி, அதன் முடிவில் கொடுக்கப்படவில்லை. எந்த பள்ளி நாடகத்திலும் நம்மால் முடியாது குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டதாக காட்டுகின்றனர். விதிகளுக்கு மாறாக அது பரவாயில்லை என்று கால் கூறுகிறாரு. அப்படி இருந்தால் அதன் முடிவை நாம் மாற்றலாம். அவர்கள் அதை மாற்றி நல்லதை சேர்ப்பார்கள். அவள் ஒப்புக்கொள்கிறாள். ஆனால் வெளியே வந்த பிறகு லிண்டா இதை செய்வது முழு நாடகத்தையும் கெடுத்துவிடும் என்று கல்லிடம் கூறுகிறார். நாம் எதையும் மாற்றக்கூடாது. உண்மையில் கல் அவர் என்று பொய் சொன்னார். அவரும் அதை விரும்புவதால் மாறுவார். எல்லாம் இருக்க வேண்டும். எழுதப்பட்டவுடன் நிகழ்த்தப்பட்டது. இப்போது இதை சொல்ல லிண்டா ஜேசனை ஒரு ஓட்டலில் சந்திக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு அவள் அவனிடம் சொல்கிறாள், நீங்கள் எழுதிய நாடகம் எங்கள் பள்ளியில் நடத்தப்படும். ஏனென்றால் அதிபருக்கு அது மிகவும் பிடிக்கும். அதிகம். ஆனால் அவர் அதை செய்வதை தடுக்கிறார். ஏனெனில் என்றால் இது அவளது அப்பாவுக்கு தெரிய வர அவர் அவளை மிகவும் திட்டுவார். ஆனால் லிண்டா அவளை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறாள். அவளுக்கு இப்படி எதுவும் நடக்காது என்று. இது திறமை. மேலும் அவர் விரும்பியதை செய்ய வேண்டும். அதன் பிறகு அவர்கள் பள்ளியில் சந்திக்கிறார்கள். அந்த நாடகத்தை ஒத்திகை பார்க்க ஆரம்பியுங்கள். ஆனால் அங்குள்ள சில குழந்தைகள் ஜேசனின் வேலையை கேலி செய்கிறார்கள் என்று அவர் அங்கிருந்து எழுந்து வெளியே வரும். அவர் வெளியேறினார். ஆனால் லிண்டா அவரை தடுத்து நிறுத்துகிறார். மாறாக தன்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள். எப்படியோ அவளுடன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்து விட்டதாக அவன் உணர்கிறான். இப்போது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும். திரும்பி வந்த பிறகு அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் ஒத்திகை பார்க்க தொடங்குங்கள். மற்றும் இந்த விஷயம் 2-3 நாட்களுக்கு தொடர்கிறது. ஆனால் அதிக நாட்களுக்கு பிறகும் ஜேசனின் அப்பா பள்ளியை அடைகிறார். ஏனெனில் அவர் அழைப்புகளை பெறவில்லை. அவர்கள் அவரை அங்கு அழைத்துச் செல்லத் தொடங்குகிறார்கள். ஆனால் லிண்டா அவர்களை நிறுத்தி அவனை அழைத்துச் செல்கிறாள். ஒழுங்காக அவரை விடுங்கள் என்று அவள் விளக்கினாள். அவன் விரும்பியதை செய். அரசனின் மகன் என்று அவசியமில்லை. ஒரு ராஜாவாக மாறுகிறார். ஒருவேளை அவர் வேறு ஏதாவது ஆக விரும்பலாம். இப்போது இதையெல்லாம் கேட்ட பிறகு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் மற்றும் அங்கிருந்து செல்லுங்கள். ஆனால் ஜேசன் உணர்கிறார். அவரது வயிற்றில் வலி. ஜேசன்